வணக்கம். நான் டாக்டர் சிந்து, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர். இன்னைக்கு நாம் பேச போகிற டாபிக் கொஞ்சம் எமோஷ்னலான, கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக். மிஸ்கேரேஜ், கரு சிதைவு ஏன் நடக்குது? 100ல் 10 ப்ரெக்னன்சிஸ் கருச்சிதைவில் முடியுது அப்படிங்கிறது ஒரு ஆய்வோட தகவல். கருச்சிதைவு நடந்திருக்கு அப்படின்னா அந்த பெண் மனசில் என்னெல்லாம் தோணும்? நான் அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன், வீட்டில் ஒரே சண்டை, அதனால் மனக்கவலையோடு இருந்தேன், அதனால் அபார்ஷன் ஆயிருக்குமா? இல்லை அன்னைக்கு நான் ரொம்ப வெயிட்டு தூக்குனேன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ரொம்ப தூரமான இடத்துக்கு ட்ராவல் பண்ணேன், இதனால தான் என்னோடய கரு செதஞ்சிருக்குமா? நான் ஒழுங்காக என்னோடய ஹெல்த்தை பார்த்துக்கல, கரெக்டான டைமில் சாப்பிடாமல் விட்டுட்டேன், இதனால் கரு கலைஞ்சிருக்குமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அந்த பெண்ணோட மனதில் எழும். மிஸ்கேரேஜ் நடக்கிறதுக்கு மோஸ்ட் காமன் ரீசன் என்னன்னா குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி, மரபணு பிரச்சனை. அம்மா கிட்ட இருந்து பாதி மரபணுவும் அப்பா கிட்ட இருந்து பாதி மரபணுவும் சேர்ந்து கரு உருவாகுது. அந்த கரு உருவாகிற சமயத்திலேயே அந்த குரோமோசோமில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த கரு வளர்ந்து ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலாக ஆக முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இயற்கையே முடிவெடுத்து அந்த கரு நீடிக்காமல் போகுது. அதனால் ஒரு கரு சிதைவு ஏற்பட்டிருக்கு, மிஸ்கேரேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதில் உங்கள் காரணம் எதுவும் இல்லை, அந்த கருவோட குரோமோசோம் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக இயற்கையாகவே நடந்த ஒரு விஷயந்தான். மிஸ்கேரேஜ் நடக்கிறதுக்கு வேற என்னென்ன ரீசன்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னா, ரொம்ப நாளாக தைராய்டு ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம்லாம் இருந்து அது கண்டுபிடிக்காமல் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகும். கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எஸ்எல்இ முதலான ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு, ஆப்லா அப்படின்னு சொல்கிற ஒரு ரேரான கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி அபார்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க, ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க, ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு அபார்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆய்வோட தகவல் சொல்லுது. அட்வான்ஸ்டு மெட்டர்னல் ஏஜ் 35 வயசுக்கு மேலே, 40 வயசுக்கு மேலே அவங்க கரு உருவாகுறாங்க அப்படின்னா அது மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் மிஸ்கேரேஜோட ரிஸ்க் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்குரிய ரிஸ்க் அதிகம். ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லும்போது பேசிவ் ஸ்மோக்கிங், அதாவது அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்க ஹஸ்பண்டு, அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க, இல்லை பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் நிற்கிறவங்க, இந்த மாதிரி அவங்க ஸ்மோக் பண்ணுற ஸ்மோக்கை இவங்க இன்ஹேல் பண்ணாலுமே அபார்ஷன் ஆகிறதுக்குரிய ரிஸ்க் அதிகமாக இருக்குது. 4வது மாதம் 5வது மாதத்துலலாம் மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் ரீசன் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னா, சர்விக்ஸ்னால் கர்ப்பப்பையோட வாய், கர்ப்பப்பையோட வாய் வீக்காக இருக்கிறதுனால குழந்தை வளர வளர, குழந்தையோட வெயிட் ஏற ஏற இந்த கர்ப்பப்பையோட வாய் அந்த வெயிட்டை தாங்க முடியாமல் விரிஞ்சு கொடுத்துருது. அதனால் வலி எதுவும் இல்லாமல் சட்டுன்னு குழந்தை அபார்ட் ஆகி வெளியே வந்துடும். கர்ப்பப்பை அந்த பெண் பிறக்கும் போதே ஒரு அப்நார்மலான ஷேப்பில் இருக்கிறது. யூனிகான்வேட், பைகான்வேட், செப்டேட் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி யூட்ரஸ் இருக்கிறவங்களுக்கு செகண்ட் ட்ரைமஸ்டர் அபார்ஷன் ஆகிறதுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது. கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு, ரொம்ப பெரிய அளவிலான ஃபைப்ராய்டு இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை செகண்ட் ட்ரைமஸ்டரில் அபார்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. குழந்தை மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த குழந்தை மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொன்னாலுமே 90% நார்மல் ஹெல்த்தி பேபிஸ் பிறக்கிறதுக்குரிய சான்சஸ் ரொம்பவே அதிகம். அன்ஃபார்ச்சுனேட்டாக பேபி மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம் என்ன தப்பு செஞ்சோம், ஏன் நமக்கு இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற கில்ட்டி ஃபீலிங்கை ஃபஸ்ட்டு தூக்கி எறியுங்க. மிஸ்கேரேஜ் ஆனதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லை, இது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயந்தான். என்னதான் 2 மாத கரு 3 மாத கரு தான் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னாலுமே அந்த தாயோட மனசுக்கு அந்த கருவும் ஒரு குழந்தை தான். ஸோ ப்ராப்பராக மனசார அந்த கப்பல் 2 பேருமே மனதளவில் அந்த குழந்தைக்கு வழி அனுப்பி வைக்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் எண்ணம் தோணுதோ, என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதை ஒரு டைரியாக எழுதி வைங்க.
உங்கள் உடம்பும் உங்கள் மனசும் நல்லா இருந்தால் தான் அடுத்த குழந்தை கண்டிப்பாக நல்லா பிறக்கும். அடுத்த குழந்தை அபார்ஷன் ஆகாமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, சுகர் ப்ராப்ளமோ தைராய்டு ப்ராப்ளமோ இருந்தால் அது நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த கரு நிலச்சி நின்று நல்ல குழந்தையா பெற்று உங்கள் கையில் தவழ்கிறதுக்குரிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். பக்கத்தில் யாராவது ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா தயவு செய்து அந்த இடத்த விட்டு வந்துருங்க. உங்களுக்கு ஏஜ் இருக்கும்போதே பேபி பிளான் பண்ணிக்கோங்க. கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியிலருந்தே ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற விட்டமின் டேப்லெட் சாப்பிட்றது ரொம்ப அவசியம். இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிட்டா பேபிக்கு நியூரல் டியூப் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற டிஃபெக்ட் வராமல் இருக்கும். அடுத்த பேபியை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பீரியட்ஸ் தள்ளி போன உடனே வீட்டில் காட் டெஸ்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ண உடனேயே நீங்கள் உங்கள் டாக்டரை போய் பாருங்கள். உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்க. பேபி நல்லா நிலச்சி நிற்கிறதுக்காக டேப்லெட்ஸ் தருவாங்க. ஒரு பேபி அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த பேபியை எப்போ பிளான் பண்ணுறது? நீங்கள் எமோஷ்னலாக அடுத்த பேபிக்கு எப்போ ரெடி ஆகுறீங்களோ அப்போ நீங்கள் அடுத்த ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணிக்கலாம். மெடிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு 3 months கேப் விட சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னா, இந்த மிஸ்கேரேஜ் ஆன சமயத்தில் நிறைய பிளட் லாஸ் இருந்திருக்கும். ப்ளஸ் மிஸ்கேரேஜ் ஆகி ஒரு சில வாரங்களுக்கு கூட ப்ளீடிங் இருந்திருக்கும். ஸோ உங்கள் உடம்புல இந்த ரத்தம் திருப்பி ஊறுறதுக்கு ஹீமோக்ளோபின் நார்மல் ஆகுறதுக்கு இந்த 3 months கேப் விட சொல்கிறோம். ப்ளஸ் இந்த 3 monthsல ஃபோலிக் ஆசிட் போடுறதுக்கும் நமக்கு டைம் இருக்கும். பட் நீங்கள் எமோஷ்னலாக எப்போ ரெடி ஆகுறீங்களோ, வெதர் இட் இஸ் ஈவன் த நெக்ஸ்ட் சைக்கிள் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்தாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம். உங்கள் யூட்ரஸ் ரிசெப்டிவாக தான் இருக்கும் புதுசாக வர பேபிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.